Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான சிம்பிளான ஒரு வெஜ் லஞ்ச் காம்போ தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசால் வடை செய்கிறதுக்கு ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இதை இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட 2 பச்சை மிளகா, அரை டீஸ்பூன் சோம்பு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் இப்போ கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அரை கப் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு இப்படி கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட்டான பிறகு தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு வரமிளகாவை சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு அரை தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கிறதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி தக்காளி இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த துவரம்பருப்பை இதோட சேர்த்துக்குவோம். நான் இந்த பவுல்லையே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துக்கிறேன். நமக்கு தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போது இதை வந்து லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சு வரட்டும். இது காயெல்லாம் இல்லாத பிளெயின் சாம்பார்னால சீக்கிரமாக கொதிச்சு வந்துடும், சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருக்குது. இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அந்த பருப்பு குழம்பு, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது காயெல்லாம் இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பருப்பு குழம்பு. இப்போது பிளெயின் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட்டான பிறகு நான் ஒரு வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற இந்த ஸ்டேஜ்லேயே நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு பீன்ஸையும் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட பீன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு, நான் இருந்ததை சேர்த்துக்கிட்டேன். கேரட்டு பீன்ஸும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம். இப்போ கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் தெளித்து விட்டுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக ஊற்ற வேணாம், அது மாதிரி உப்பு சேர்த்துட்டு தெளித்து விட்டுக்குவோம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். காய் வந்து நல்லா வெந்து வரட்டும். இது ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி இருந்தால் போதும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் காய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கங்க. நான் டெசிகேட்டட் கோகனட் தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான பொரியல் தான். இப்போ அடுத்து அதே பேனில் நான் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுக்க போகிறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நான் ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கு 2, ஒரு மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு பொரியல் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் மிளகாய்த்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம்.
இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு ஏற்கனவே நம்ம வேக வச்சது தான். இப்போ இந்த மசாலாவோடு சேர்ந்து வரணும். இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், சீக்கிரமாக வெந்து வந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், தண்ணிலாம் வற்றி நல்லா மசாலாலாம் ஒன்றா உருளைக்கிழங்கோடு மிக்ஸ் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து மசால் வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். மசால் வடைக்கு ஏற்கனவே நம்ம கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம். நான் கொரகொரப்பாக தண்ணி சேர்த்துக்காமல் அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட ஒரு வெங்காயத்தையும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து ஒன்றா நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாவை இதோடய சேர்த்து அரைச்சிட்டேன். நீங்கள் வேணும்னா துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வடைக்கு ஒரு பேன் வச்சு ஆயில் ஹீட் பண்ணிக்குவோம். ஆயில் ஹீட் ஆன பிறகு நான் மசால் வடையை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பாயாசத்துக்கு ஒரு பாத்திரத்தில் பால் வந்து நான் ஹீட் பண்ணிகிட்ருக்கிறேன். வடையை வந்து நான் இன்னொரு ஸ்டவ்வில் மாற்றி வச்சுட்டேன். பால் வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்குது. இப்போ இது கூட நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் ஒயிட் சுகர் சேர்க்க மாட்டேன். எனக்கு இங்கே ப்ரௌன் சுகர் வந்து கேண்டி டைப்பில் கிடைக்கும். அது தான் இப்போ நான் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் வந்து ஜவ்வரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி சேமியா சேர்த்து தான் பாயாசம் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஜவ்வரிசி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நான் வறுத்து வச்சுருக்கிற சேமியாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது கூடவே நான் ஏலக்காய் பவுடர் தட்டி சேர்த்துருக்குறேன். அது வந்து ஆஃப் த ரெக்கார்டில் போயிடுச்சு. அதனால் நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போது பாயாசம் ரெடியான பிறகு அது தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் நெய் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கோங்க. எனக்கு பிடிக்காது, அதனால் நான் சேர்த்துக்கல. முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்த பிறகு நம்ம அதை வந்து பாயாசத்தில் சேர்த்துக்குவோம். பாயாசத்தில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாயாசத்தில் ஒரு பிஞ்ச் உப்பும் போட்டுக்கோங்க, அப்போ தான் இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் வாழை இலையில் சர்வ் பண்ணிட்டேன். வடை ஃப்ரை பண்ண அதே எண்ணெயிலே நான் அப்பளமும் வறுத்துட்டேன். நம்மளோட அப்பளம், பாயாசம், கேரட் பீன்ஸ் பொரியல், பருப்பு குழம்பு, ரைஸ், சாப்பாடு, உருளைக்கிழங்கு மசாலா, நம்ம கிறிஸ்பியான மசால் வடை எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிம்பிளான சூப்பரான வெஜ் லஞ்ச் கோம்போ. ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த லஞ்ச் கோம்போவை செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா டேஸ்டியான கோம்போ இது, வெஜ் கோம்போ. 2 பொரியல், ஒரு பருப்பு குழம்பு, வடை, அப்பளம், பாயாசம். நீங்களும் என்றைக்காவது எதனா வெஜ் லஞ்ச் கோம்போ செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் செஞ்ச இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.